பல்லுக்கு பல் என்கின்ற கணக்கின் அடிப்படையில் டெல் அவீவின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய வீரியமான ஏவுகணை தாக்குதல்களும் கொல்லப்பட்டு படுகாயமடைந்திருக்கக்கூடிய 150க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் ஹைஃபா துறைமுக பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களும் இந்த தாக்குதலிலும் அதிகரித்து வரக்கூடிய உயிரிழப்புகளும் அல் குதுஸ் தினத்தை முன்னிட்டு தெஹ்ரானிலே நடைபெற்று வரக்கூடிய மிகப்பெரிய மக்கள் பேரணியும் பலஸ்தீனிய காரணத்திற்கான பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவும் எந்தவிதமான பயமும் இல்லாமல் இந்த மக்கள் பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் அரசியல் தலைவர்களும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் சவுதி அரேபியா, குவைத் மற்றும் கத்தாருக்கு எதிரான தொடர்ச்சியான வீரியமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களும் இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவின் படைகளை இலக்கு வைத்தும் அவர்களுடைய தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய அதிகாரிகளும் அமெரிக்காவின் KC-135 டேங்கர் எரிபொருள் விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஈரானினுடைய அதிநவீன விசேட ட்ரோனை பயன்படுத்தியுள்ளார்கள். இது ஈரான் அப்டேட்டின் 32வது காணொளியாகும். அமெரிக்காவினுடைய KC-135 எரிபொருள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு தாக்குதல்கள் தொடர்பாகவும் இதனால் சேதமடைந்திருக்கக்கூடிய குறித்த போர்க்கப்பல் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் தொடர்பாகவும் மெசாயாவின் வருகைக்காக காத்திருக்கும் நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொளியை இன்று காலையில் பதிவிட்டிருந்தேன். குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு இன்று காலை வெளியிட்டிருந்த காணொளியில் ஒரு விடயத்தினை நான் தவறாக கூறிவிட்டேன். அதாவது நாங்கள் மெசாயாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம், மெசாயாவின் வருகைக்காகவே அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றோம் என நெட்டன்யாஹு குறிப்பிட்டிருப்பது தஜ்ஜாலினுடைய வருகையை அல்லது அந்தி கிறிஸ்துவினுடைய வருகையையே குறிப்பிடுகின்றது. மேலும் முன்னே காணொளியில் இவை தொடர்பாக சரியான தெளிவை உங்களுக்கு வழங்காததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் தஜ்ஜாலின் வருகைக்காகவே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மத போரை உறுதிப்படுத்துகின்றது. இறுதிப் போரிலே தஜ்ஜால் வெளிப்படுவார் என முஸ்லிம்களும் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவார் என கிறிஸ்தவர்களும் நம்புகின்றார்கள். மேலும் இந்த தஜ்ஜாலை அந்தி கிறிஸ்துவை தான் தற்போது யூதர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த போரானது தஜ்ஜாலினுடைய வருகையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நெட்டன்யாஹு தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அடுத்து ஈராக்கிய எல்லை பிரதேசத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய KC-135 எரிபொருள் டேங்கர் விமானத்தினை அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதியானது தேடிக்கொண்டிருக்கின்றது. குறித்த விமானம் வீழ்ந்திருக்கக்கூடிய பகுதியை கண்டுபிடித்து அமெரிக்க அதிகாரிகளுடைய விமானிகளுடைய உடல்களை மீட்டெடுப்பதற்கு அமெரிக்க மத்திய கட்டளை தளம் மும்முரமாக செயற்பட்டு வருகின்றது. அத்தோடு குறித்த எரிபொருள் விமானத்தினை சுட்டு வீழ்த்துவதற்காக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஈரானின் அதிநவீன ட்ரோன் ஒன்றை களமிறக்கி இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குறித்த எரிபொருள் விமானத்தினை சுட்டு வீழ்த்துவதற்கு ஈரானின் கரார் மல்டி ட்ரோனை களமிறக்கியுள்ளார்கள். இந்த கரார் என்கின்ற மல்டி ட்ரோனானது தாக்குதல் ட்ரோனாகவும் கண்காணிப்பு ட்ரோனாகவும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஏவக்கூடிய ட்ரோனாகவும் அதிக உயரத்திற்கு பறந்து சென்று விமானங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ட்ரோனாகவுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொடக்கம் 13 கிலோமீட்டர் வரையிலான உயரத்திற்கு பறந்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த ட்ரோனிலே MK-82 குண்டுகளையும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளையும் இலகுவாக பொருத்த முடியும். மேலும் குறித்த ட்ரோனை தரையிலிருந்து வான்பரப்பை நோக்கி செலுத்தியதற்கு பின்பு வான்பரப்பில் வைத்து விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை செயற்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் வான்பரப்பில் இருந்து கொண்டு தரையை நோக்கி MK-82 குண்டுவீச்சு தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும். அத்தோடு குறித்த ட்ரோனினுடைய வார்ஹெட்டில் 220 கிலோகிராம் TNT வெடிப்பொருள் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏனைய ட்ரோன்களை விட ஒப்பிடும்போது இதனுடைய தாக்குதல் விளைவுகள் அதிகமானவையாகும். எனவே ஈரானினுடைய இந்த கரார் மல்டி ட்ரோனை பயன்படுத்திய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்காவினுடைய எரிபொருள் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய போர் விமானங்களுக்கு எதிராக எரிபொருள் நிரப்பு விமானங்களுக்கு எதிராக தற்போது ஈரானிய ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்திருக்கும் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள்.
அடுத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அவர்களுடைய தாக்குதல்களுடைய எண்ணிக்கையையும் தாக்குதலுடைய வீரியத்தையும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் 34க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். உண்மையில் தற்போதைய போர்க்களத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வருடக்கணக்கில் திட்டமிட்டிருந்த சூழ்ச்சி திட்டங்களையும் தரைவழி தாக்குதல் திட்டங்களையும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களே முறியடித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக நள்ளிரவு வேளையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லனாஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் குறித்த லனாஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது சிதைக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய பல பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த லனாஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது அமெரிக்க ராணுவத்திற்கு மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். ஏனென்றால் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க நலன்களுக்கும் அமெரிக்காவினுடைய ராணுவ கட்டளை தளங்களுக்கும் தேவையான அனைத்து விதமான எரிபொருட்களும் லனாஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலமாகவே வழங்கப்படுகின்றது. குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து விநியோகம் செய்யப்படுகின்றது. எனவே தற்போது குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்திலேயே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குறித்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் தற்போது எரிபொருள் விநியோகம் முழுமையாக தடைப்பட்டுள்ளது. குறித்த சுத்திகரிப்பு நிலையமும் சேதமடைந்துள்ளது. மேலும் இது குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் எர்பில் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 2 ஹோட்டல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுக்கு எதிராகவும் சிப்பாய்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை சிறை கைதிகளாக பிடிப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் நேரடியான துப்பாக்கிச் சூட்டு மோதல்கள் இடம்பெற்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளின் கூட்டுப்படைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். ஏற்கனவே குர்திஸ்தான் பிரதேசத்தில் அமெரிக்க அதிகாரிகள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய கூட்டுப்படைகளையும் சும்மா விடக்கூடாது என்பதற்காகவே தற்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் இந்த அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதன் ஆரம்பமாக எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இத்தாலியின் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த இத்தாலியின் கட்டளை தளத்தில் சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து 4 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே 15க்கும் அதிகமான இத்தாலிய சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த எண்ணிக்கையினை இத்தாலிய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிடவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் இத்தாலியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 3 மணித்தியாலங்களுக்குள்ளேயே இத்தாலி இராணுவ சரக்கு விமானங்கள் மூலமாக குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அனைத்து சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் முழுமையாக மீள பெற்றுவிட்டது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குர்திஸ்தான் எர்பில் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே பிரான்சினுடைய இராணுவ கட்டளை தளமானது சிதைக்கப்பட்டுள்ளது. ஆயுத களஞ்சிய சாலைகள் வெடித்து சிதறியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே பிரான்சினுடைய 6 அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஒரு அதிகாரி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அறிவித்துள்ளார். ஆனால் உண்மையில் களத்திலிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள் பிரான்சிய அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய அறையில் தான் வீழ்ந்துள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 25 தொடக்கம் 40 வரையிலான பிரான்சிய அதிகாரிகளும் சிப்பாய்களும் படுகாயமடைந்து அல்லது கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 2-3 மணித்தியாலங்களுக்குள் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரான்சின் இராணுவ கட்டளை தளத்திலிருந்தும் முக்கியமான அதிகாரிகளும் சிப்பாய்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் கண்டன அறிக்கைகளையும்
அறிக்கையையும் வெளியிட்டிருந்தார். ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பிரான்சினுடைய போர்க்கப்பலானது தற்போது மத்திய தரைக்கடலில் இருந்து ஓமான் வளைகுடா பிரதேசத்தை நோக்கி நகர்கின்றது. மேலும் இவ்வாறு பிரான்சினுடைய போர்க்கப்பல் களமிறங்கி இருப்பதனால் குர்திஸ்தான் பிரதேசத்திலே பிரான்சினுடைய எந்த ஒரு இராணுவ கட்டளை தளங்களும் இருக்கக்கூடாது. பிரான்சினுடைய எந்த ஒரு அதிகாரியும் சிப்பாயும் ஈராக்கிய மண்ணில் இருக்கக்கூடாது. நாங்கள் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பிரான்சினுடைய போர்க்கப்பல்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டால் நாங்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரான்சுக்கு சொந்தமான நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்தும் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் முதலீட்டு தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். நீங்கள் உங்களுடைய போர்க்கப்பல்களை ஈரானுக்கு எதிராக களமிறக்கி மிகப்பெரிய தவறை செய்து விட்டீர்கள். மேலும் இதற்கான விலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரான்சின் அனைத்து நலன்களையும் நாங்கள் தரைமட்டமாக்குவோம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குறித்த அறிக்கையில் தெரிவித்தார்கள். மேலும் இந்த அறிக்கையை வெளியிட்டு ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரான்சின் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய கூட்டுப்படைகளை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பிரித்தானியாவும் களமிறங்கி இருப்பதனால் குர்திஸ்தான் பிரதேசத்திலே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரித்தானியாவின் நலன்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கோபமடைந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய கூட்டுப்படைகளும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய நிலைகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த வான்வழி தாக்குதலிலே 6 ஈராக்கிய போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 12 நாள் போருக்கு பின்பு தயாரிக்கப்பட்ட ஈரானினுடைய கொரம் ஷஹார் 4 ஏவுகணைகள் பங்கபஸ்ட் ஏவுகணைகளாகும். மேலும் குறித்த பங்கபஸ்ட் ஏவுகணைகளை பயன்படுத்தி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களுக்கு எதிராக ஈரான் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து பங்கபஸ்ட் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த பங்கபஸ்ட் ஏவுகணை தாக்குதல்கள் செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலமாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த தளத்திலே அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த பங்கபஸ்ட் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் குறித்த தளத்திலே 10 மீட்டர் விற்றமுடிய மிகப்பெரிய குழிகள் தோன்றியிருப்பதும் செயற்கைக்கோள் புகைப்படத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த பங்கபஸ்ட் ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 30க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இவை தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிடவில்லை. ஒட்டுமொத்த இழப்புகளையும் அவர்கள் மூடி மறைத்து விட்டார்கள். அடுத்து அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக பஹ்ரைனின் மின் சல்மான் துறைமுகத்தில் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் தொட்டிகள் இலக்கு வைத்தும் அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும் ராடர் கருவிகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பஹ்ரைனிய விமான நிலையத்தின் இலக்கு வைத்து ஈரான் மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதனால் பஹ்ரைன் விமான நிலையம் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைன் விமான நிலையத்தினை பஹ்ரைனிய அரசாங்கம் செயற்படுத்தவே கூடாது என்பதற்காகவே குறித்த விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதைத் தொடர்ந்து துபாயிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வர்த்தக கட்டிடமான துபாய் பினான்சியல் சென்டர் கட்டிடத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த கட்டிடத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான முதலீட்டு நிறுவனம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இவை தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. சவுதி அரேபிய அரசாங்கம் மேற்கொண்டு வரக்கூடிய ஊடக தணிக்கையினால் இவை தொடர்பான காணொளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் சர்வதேச அல் குதுஸ் தினமாகும். இமாம் கொமைனி அவர்களே இந்த சர்வதேச அல் குதுஸ் தினத்தினை பிரகடனம் செய்தார். ஒவ்வொரு ரமலான் மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையிலும் சர்வதேச அல் குதுஸ் தினம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களை பலஸ்தீனிய காரணத்தினை நினைவுபடுத்த வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த உலகின் முதன்மை பிரச்சனையாக முஸ்லிம்களுடைய முதன்மை பிரச்சனையாக பலஸ்தீனிய மண்ணினுடைய பிரச்சனையே இருக்க வேண்டும் என்பதனை ஞாபகப்படுத்துவதற்காகவுமே இமாம் கொமைனி அவர்கள் இந்த தினத்தினை அறிமுகம் செய்தார். பலஸ்தீனிய மக்களுக்கு பலஸ்தீனிய காரண
காரணத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடு அல் குதுஸ் தினம் உருவாக்கப்பட்டது. மேலும் இதற்கமைவாக ஒவ்வொரு அல் குதுஸ் தினத்திலும் தெஹ்ரானிலே மக்கள் மிகப்பெரிய பேரணிகளை மேற்கொள்வார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய காரணத்திற்கு ஆதரவாகவும் மக்கள் பேரணிகளை மேற்கொள்வார்கள். பலஸ்தீனிய காரணத்தினை நினைவுபடுத்துவார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக துறை தெரியப்பட வேண்டும் என்பதனையும் உறுதிப்படுத்துவார்கள். இதற்கமைவாகவே இன்றைய தினமும் தெஹ்ரான் முழுவதும் மிகப்பெரிய மக்கள் பேரணிகள் நடைபெற்றிருந்தன. பலஸ்தீனிய காரணத்தை ஆதரித்தும் பலஸ்தீனிய மக்களை ஆதரித்தும் இந்த மிகப்பெரிய மக்கள் பேரணி நடைபெற்றிருந்தது. அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய காரணத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற இந்த மக்கள் பேரணியில் ஈரானிய IRGC இராணுவத்தின் இராணுவ தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும், ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும், அலி லர்ஜானி அவர்களும், இன்னும் ஏனைய அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தெஹ்ரானை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. ஆனால் ஈரானிய மக்களோ உறுதியாக வீதிகளில் களமிறங்கி நின்றார்கள். அல் குதுஸ் தினத்தை பூர்ணப்படுத்தும் நோக்கத்தோடு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் அணிதிரண்டு இந்த மக்கள் பேரணியை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினம் அல் குதுஸ் தினம் என்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து ஈரான் வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் பல்லுக்கு பல் என்கின்ற கணக்கின் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஈரானுக்குள்ளே மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களில் 1500க்கும் அதிகமான ஈரானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இவற்றுக்கு பழிவாங்கும் நோக்கத்தோடே பல்லுக்கு பல் என்கின்ற விதத்தில் ஈரான் டெல் அவீவினுடைய வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவ 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இவ்வாறு ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சிதைக்கப்பட்டன. ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியாமல் போய்விட்டன. அதிக நிறையை கொண்டிருக்கக்கூடிய வார்ஹெட்களை பயன்படுத்தியே ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலிலே டெல் அவீவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்கள் சிதைக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான குடியிருப்பு பிரதேசங்கள் சிதைவடைந்துள்ளன. இதில் இருக்கக்கூடிய 300க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. படுகாயமடைந்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையானது 80ஆக உயர்ந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் 50க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய விவரங்களை இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. 80 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் என்றால் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது நிச்சயமாக 50ஐ விட தாண்டி இருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது. ஈரானிய மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே பல்லுக்கு பல் என்கின்ற கணக்கின் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹைஃபா துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஹைஃபா துறைமுகத்தில் 2 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. மேலும் இதைத் தொடர்ந்து ஹைஃபாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதலிலே 40 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் 15க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் உண்மையான இழப்புகள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மேலும் சில ஆதாரங்களுக்கு அமைவாக இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குடியிருப்பு பிரதேசங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலாகவே இந்த தாக்குதல் அமைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த காணொலியை நான் பதிவு செய்யும் சந்தர்ப்பத்திலும் ஈரானும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஒன்றிணைந்து டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் டெல் அவீவின் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் அடுத்த கட்ட ஏவுகணை தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை அடுத்த காணொலியில் பதிவிடுகின்றேன். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.